அந்த புள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இந்த புள்ளைய அட்மிட் பண்ணுங்கப்பா என்கிற அளவுக்கு காதலனுக்கு 20 லட்சம் ரூபாயை தனது வீட்டில் இருந்து திருடி கொடுத்த காதலி என்கிற செய்தி வைரலாகி கொண்டிருக்கும் போது அதே போன்று இன்னொரு தங்கமான காதலி சிக்கியுள்ளார். அதன் கிரைம் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த உருக வைக்கும் காதல் செய்தி தொகுப்பு. L&T நிறுவனத்தில் பினான்ஸ் மேனேஜராக பணியாற்றி வருகிறார் ஷர்ஃபுதீன். இவரது மனைவி கத்தீஜா பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் IT துறையில் பணியாற்றி வருகிறார். இருவரும் நண்பரின் திருமணத்திற்காக சேலத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் சென்று அங்கே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி மாலை தங்கியுள்ளனர். அப்போது காலை எழுந்தவுடன் திருமணத்திற்கு தயாராக ஆடைகளை எடுக்கும் போது கத்தீஜா கொண்டு வந்த 21 சவரன் நகை காணாமல் போனது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த கத்தீஜா உடனே கணவர் ஷர்ஃபுதீனிடம் பதறியபடி கூற அவர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பர்கூர் உட்கோட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் புகார் வந்த திருமண மண்டபத்திற்கு விரைந்து வந்தனர் பர்கூர் காவல் ஆய்வாளர் இளவரசன் மற்றும் கந்திக்குப்பம் உதவி ஆய்வாளர் ஆனந்தன் உள்ளிட்ட போலீசார். திருமண மண்டபத்தை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் அனைவரையும் சோதனை செய்தனர். சோதனையில் திருடு போன நகை கிடைக்காத நிலையில் பின்பு அனைத்து CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்ய தொடங்கினர். அப்போதுதான் தெரிய வந்தது அந்த அதிர்ச்சி தகவல். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் மட்டும் தொலைபேசியில் ஏதோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை கண்காணித்த போலீசார் பின்பு மண்டபத்தில் உள்ள அனைத்து கேமராக்களையும் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகப்படுபடியாக 2 இளைஞர்கள் செல்போனில் பேசியபடி திருமண மண்டபத்தின் மாடி வரை 2 முறை வந்து செல்வது தெரிய வந்தது. அதாவது கேமரா 16இல் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 3:52 மணிக்கு 2 இளைஞர்கள் கேஷுவலாக படிக்கட்டில் ஏறி வருகிறார்கள். பிறகு பேசி சிரித்தபடி அங்கும் இங்கும் பார்த்தபடி திரும்பச் செல்கிறார்கள். அவர்களது முகம் தெளிவாக பதிவாகி உள்ளது. பிறகு மீண்டும் படிக்கட்டில் ஏறி வருகிறார்கள். ஆனால் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி என்பது போல போட்டிருக்கும் சட்டையாலும் டி-ஷர்ட்டாலும் முகத்தை மூட முயற்சித்தபடியே மேலே ஏறி வருகிறார்கள். அதாவது தவம் பட வடிவேலு கேங் ஒரு வீட்டில் திருடி விட்டு வரும்போது மிளகாய் பொடியை தூவிக்கொண்டே செல்லுமே, அப்படி இவர்கள் மிளகாய் பொடியை மட்டும்தான் தூவிக்கொண்டே செல்லவில்லை. இதனால் அவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரித்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு இளம்பெண் சேலத்தில் தன்னுடன் படிக்கும் ஆண் நண்பனுக்கு தகவல் கொடுத்து ஷர்ஃபுதீன் கத்தீஜா தம்பதியர் வைத்திருந்த 21 சவரன் நகையை திருடி ஆண் நண்பனை வரவழைத்து அவரிடம் கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. பிறகு அவர்களை தேடிய போது அவர்கள் சேலம் சென்று விட்டார்கள் என்று அறிந்து அவர்களது செல்போனை வைத்து ட்ரேஸ் செய்தபடி விரைந்து சென்றது தனிப்படை. விசாரணையில் சேலம் தனியார் கல்லூரி BSc சைக்காலஜி 2ஆம் ஆண்டு படித்து வருபவர் ஷீபா, இவருடன் படித்து வருபவர் 19 வயதான கிஷோர். இருவரும் பெஸ்டி நண்பர்கள் என கூறப்படுகிறது. அப்படி பெஸ்டிக்களான இருவரும் சேர்ந்து ஒரு வர்ஸ்ட் பிளானை போட்டிருக்கிறார்கள். அதன்படி திருமண மண்டபத்தில் ஷர்ஃபுதீன் கத்தீஜா தம்பதியர் வைத்திருந்த நகையை ஷீபா திருடி கொடுக்க கிஷோரை வரவழைத்ததாக கூறப்படுகிறது. கிஷோர் தனது நண்பன் ஜோதியுடன் வந்துள்ளார். ஷீபா கொடுத்த நகையை அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 7 மணி நேரத்திலேயே கிஷோரை கைது செய்த போலீசாருக்கு அந்த ஷாக் காத்திருந்தது. அதாவது நகையை எடுத்துச் சென்ற வேகத்தில் அதில் 13.5 பவுண்ட் நகையை கிஷோரின் தந்தை மகேந்திரன் எடுத்துச் சென்று உருக்கியதாக கூறப்படுகிறது. எனவே கிஷோருடன் கிஷோரின் தந்தை மகேந்திரன், திருட்டு நகையை உருக்கிய சக்திவேல் ஆகியோரையும் கைது செய்த பர்கூர் காவல் ஆய்வாளர் இளவரசன் தலைமையிலான தனிப்படை கிஷோரின் நண்பரான ஜோதியை தேடி வருவதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்காக வந்த இடத்தில் இதயங்களை திருடிக் கொள்வது இயல்பானது. ஆனால் திருமண மண்டபத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் நகையை களவாடி பெஸ்டியிடம் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நகையை எடுத்துக் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படும் ஷீபா
வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சையில் இருப்பதாகவும், சிகிச்சை முடிந்ததும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பு அதன் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டும். இல்லையென்றால் குற்றம் இப்படிப்பட்ட கேடுகளை தரத்தானே செய்யும்.